அவரோட தொகுதியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருகைக்கு எந்த கட் அவுட் எந்த போஸ்டரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முதல்வருங்க சொல்லுவார், எந்த அரசியல்வாதிங்க சொல்லுவார்? இதுக்கு முன்னாடிலாம் என்ன இவ்வளோதான் இருக்குது, இன்னும் அதிகமாக இல்லையே, ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்குது, பெருசாக இல்லையே அப்படின்னு சொன்ன காலம் போய் எவ்வளோ புதுசாக இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இதுதாங்க நம்ம தலைவர், நம்ம முதலமைச்சருடைய ஆட்சி. இதுதான் அவருடைய டிசிப்ளின். பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். எவ்வளோ பெரிய மனசு! ஏன்னா உங்களை அவ்வளோ நேசிக்கிறாரு. உங்களோட நேசிப்பினால தான் நாங்கள் இப்படி வந்து நிற்கிறோம். ஆனால் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கு, நம்மளை டிஃபேம் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று கிடைக்குமா, மாட்டுமா, மாட்டாதான். மாட்டல அப்படின்ன உடனே புதுசாக இவங்களே ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் மேலே அவதூறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இன்னும் சில பல மாதங்களில் நீங்கள் இன்னும் சவுண்டாக விசில் அடிக்க வேண்டியது இருக்குல்ல, அப்போ வச்சுக்குவோம். இது இதை விட பெருசாக இருக்கும், பார்த்துக்கலாம். எனிவே, தலைவர் சொல்கிற மாதிரி எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம், நல்லாவே இருக்க போகிறோம். எஸ்பெஷலி குழந்தைகளும் பெண்களும் உங்களை விடமாட்டோம் செல்லுங்களா, டோன்ட் வரி.